மகாபிரிவாச்சரணம். நம் வாழ்க்கையில் நாம் உற்சாகமாக செயல்படுவதற்கு எங்கெங்கோ அலைந்து ஏதேதோ செய்து யாரிடமோ நாம் உபதேசங்கள் கேட்கிறோம், அவர்களுடைய அறிவுரைகளை கேட்கிறோம், என்னென்ன நம்ம செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறோம். ஆனால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா, நாம் இருக்கக்கூடிய இல்லம், வீடு, கிரகம் என்ன சொன்னாலும் சரி, அது இருக்கக்கூடிய அந்த அமைப்பு ஒவ்வொன்றும் எதற்காக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, அது நமக்கு வாழ்க்கையின் வெற்றிக்குரிய பாதையை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்படி என்னங்க சொல்லுதுன்னு பார்க்குறீங்களா? ஒரு வீடுன்னு இருந்த கண்டிப்பா அதற்கு கூரை அப்படின்னு இருக்கும். அந்த கூரை எப்படிங்க இருக்கு? ரொம்ப உயரமாக தான் இருக்கு, நம்மளால தொடவே முடியாது. அப்போ அது என்ன சொல்லுது அப்படின்னா, நீ செய்யக்கூடிய வேலை என்னவாக இருந்தாலும் சரி, குறிக்கோள் அப்படின்னு ஒன்று வைப்ப இல்லையா, அந்த குறிக்கோள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்னை போல் உயரமானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வீடுன்னு இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஃபேன், காற்றாடி அப்படின்னு இருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, எப்பொழுதும் எப்படி இருக்கணும், அப்படி கூலாக இருங்க, எதுக்கு டென்ஷனாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா, அப்படி இருந்தால்தான் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருக்கும். அடுத்தது, கடிகாரம் இல்லாமல் நம்ம வேலையே நடக்காது. ஒவ்வொரு வேலைக்கும் இந்த நேரத்தில் நாம் செய்து முடித்தால்தான் அடுத்தது நமக்கு வேலை ஆரம்பிப்பதற்கு சரியாக இருக்கும். அந்த கடிகாரம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய இந்த வேலையினுடைய தன்மையே மாறிடும். அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு நிமிடமும் எப்படி இருக்கிறது என்றால் விலை மதிப்பில்லாதது, அதை நீ தொலைத்து விட்டால் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லுது. அடுத்தது, முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. எவ்வளவுதான் எப்படித்தான் வேலை செய்தாலும் நம்மை நாம் அழகுபடுத்தி கொள்ள ஒரு முறை அந்த கண்ணாடி முன்க நிற்கிறோம் இல்லையா, அப்போ ஒரே ஒரு தடவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு இப்போ நம்ம பார்த்த ஒரு பிரதிபிம்பம் தெரியுதே, அதுபோல அதற்கு என்ன பதில் கிடைக்கும், அங்கே என்ன நிகழும் அப்படின்னு யோசிச்சு அந்த செயலை செய்ய வேண்டும். இது நமக்கே நடந்தால் எப்படி இருக்கும்? நம்முடைய மனதை உறுத்தாது இல்லையா, நம்முடைய மனத்தை வருத்தாது இல்லையா? அப்படிலாம் யோசிச்சு பார்த்து அடுத்தவர்களையும் தன்னை போல் நினைத்து அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு அந்த கண்ணாடி சொல்கிறது. அடுத்தது, காற்று வருவதற்காக நம் வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை பார் அப்படின்னு சொல்லுது. எதற்கு என்றால், அந்த உலகத்தை பார்த்தால்தானே நம் மனதில் என்னங்க வரும்? கருணை, அன்பு, என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது பூரா வரும். ஏனென்றால் நம்மை மட்டுமே நாம் நினைத்து கொண்டிருப்பது தான் உலகம் அப்படின்னு நினைக்கிறோம். நாம் நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறுகிய வட்டத்தை வச்சிருக்கோம் இல்லையா? இல்லை, இதையும் கடந்து பிரிந்து வறந்த உலகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அடுத்தது, நாள் காட்டி. இது என்னங்க சொல்லுது? ஒவ்வொரு நாட்களையும் நாம் கிழிக்கும் பொழுது, அந்த தாளை கிழிக்கும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னா, சொல்றோம் இல்லையா, அப் டு டேட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படித்தான் இருக்க வேண்டும். இன்றைய நாள் இனிமையான நாள் என்று உற்சாகத்தோடு எழ வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது, கதவுங்க, முக்கியமான ஒரு விஷயம். வீட்டிற்கு கதவு இல்லை என்றால் என்னங்க ஆகும்? கண்டிப்பாக அதுக்கு ஒரு பாதுகாப்பே கிடைக்காது. அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுதுங்க. அதை எப்படி நம்ம அழுத்தமாக பிடிச்சாதான் உள்ள திறக்கவும் முடியுது, மூடவும் முடியுது. அதே போலதான் நம்முடைய குறிக்கோளை நாம் எட்ட வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும்? நம்மை முன்னோக்கி நாம் தள்ளி செல்ல வேண்டும். நம்மளால முடியுதோ இல்லையோ, நம்முடைய எண்ணங்கள் நம்மை அழைத்து செல்லும். இத்தனை விஷயங்களை நம்ம யார்கிட்ட இருந்துங்க கற்றுக்குறோம்? ஒருத்தரும் கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடியை பார்த்து, கடிகாரத்தை பார்த்து, கேலண்டரை பார்த்து, கதவை பார்த்து, ஜன்னலை பார்த்து, இப்படி தான் கற்றுக்குறோம். இவைகள் நமக்கு இத்தனை பாடங்களை சொல்லும் பொழுது நாம் எதற்காக எங்கேயோ சென்று இது நமக்கு கிடைக்கவில்லை, இதை நமக்கு யார் சொல்லித் தருவார்கள் என்று அலைய வேண்டியதில்லை. இதோ கிடைத்து விட்டது பாடம். இனி நாம் முன்னேறி செல்ல வேண்டியதுதான் மீதம். மகாபெரியவா சரணம்.